முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய ஃபோட்டோ பின்னாடி இருக்குது, முன்னாடி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தோம். முத்துராமலிங்க தேவர் ஐயா பின்னாடி சாமியுடைய புகைப்படம் இருக்குது, முன்னாடி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு மனவேதனையை கொடுக்குதுன்னா, உங்களுக்கெல்லாம் எதுக்கிட்ட சாமின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு கொடுத்துரும். சாமியை கூப்பிட்டு வந்து கொச்சைப்படுத்துறீங்களா, இல்லை சாமிக்கு தான் என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு புரியல. இன்னொரு மதத்துக்காரன் உன்னை கொச்சையாக பேசினா மட்டும் உனக்கு கோவம் வருது. அவன் அப்படி பேசிட்டான், உடனே கொடியை தூக்கு, ரோட்டில் போ, நில்லு, ஆர்ப்பாட்டம் பண்ணு, போராட்டம் பண்ணு, எல்லாம் பண்ணுற. உனக்கே முதல் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணணுமே நீ பண்ணதுக்கே. அது யார் பண்ணுறது? கடவுள் அப்படின்னா தந்தையை விட பெரியவங்க, தாயை விட பெரியவங்க. தாய் முன்னாடி என்ன பண்ணுவீங்களோ, தந்தை முன்னாடி என்ன பண்ணுவீங்களோ அதே தான் கடவுள் முன்னாடியும் பண்ணணும். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. புரியுதா? அப்படி இருக்கும்போது அதுவே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு பண்ணலாமே. கடவுள் பயிரலப்பா, சாமி திருவிழா இருக்குது, திருவிழா முடிச்சிடலாம், திருவிழா முடிச்சு நடைய சாத்திடலாம். அதுக்கப்புறம் தனியாக செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ பொங்கலுக்கு பண்ணுறீங்க, பொங்கலுக்கு நம்ம பண்ணுறோம், எல்லாரும் சேர்ந்து பண்ணுறோம், கபடி போட்டி, அந்த போட்டி, இந்த போட்டி, எல்லா போட்டியும் நடக்குது. யார் கேட்குறாங்க? அது நம்ம சந்தோஷத்துக்காக நாம் பண்ணிட்டு போகிறோம், பண்ணிட்டு போகலாமே. அரசாங்கம் இடம் அனுமதி கொடுத்துச்சுன்னா நீங்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்திக்கோங்க, வேணாம் நான் சொல்லலையே, நான் சொல்ல முடியாது. ஆனால் அதை விட்டுட்டு கோயில்கள்கிட்ட போய் அந்த வக்ர செயல்களை ஈடுபடுறது சாபத்தை கொடுக்குமே தவிர வரத்தை கொடுக்காது.